திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையத்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமலவிநாயகர் சங்கத்தில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில் இன்றைய தினம் நாம் அருட்பத்து என்கிற பாடல் பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருப்பெருந்துறையில் பெருமான் எழுந்தருளி தம்மை ஆட்கொண்ட பிறகு தாம் ஆனந்த நிட்டைக்கு சென்று அந்த நிட்டையில் இருந்து சொல்லொணாத பேரின்பம் அனுபவித்த பொழுது மீண்டும் இந்த பிரபஞ்ச நிலைக்கு வந்த பொழுது பெருமான் இல்லை, அடியார்கள் மட்டும் இருந்தார்கள். எனவே அடியார்களை அழைத்து செல்லும்போது தன்னையும் அழைத்து செல்வார் என்ற அந்த எதிர்பார்ப்பில் அவர் விட்டு சென்ற திருவடி அடையாளங்களை திருக்குடிலாக சமர்ப்பித்து அதனை வழிபட்டு வந்தார். பிறகு ஒரு நாள் அந்த அடிக்குடில் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருவடி கோயிலில் மிகப்பெரிய ஒரு சோதி எழுந்து அடியார்கள் எல்லோரும் அதிலே கலந்தார்கள். வாதவூரருக்கு எந்த விதமான ஆணையும் பிறப்பிக்கப்படாததால் அவர் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை. உயிர் வாழ்வதற்கு எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் பெருமானால் ஆட்கொள்ளப்பெற்ற பேரின்பத்தையும் நினைந்து நினைந்து தமக்கு வந்த இந்த நிட்டை நிரந்தரமாக இல்லாமல் தற்காலிகமாக இருக்கிறதே, எப்பொழுது பெருமானை சென்றடைவோம், பெருமான் எப்பொழுது மீண்டும் வந்து தன்னை அழைத்து போவார் என்றெல்லாம் அவர் கலங்கி தவித்து அருளி செய்தவைதான் திருச்சதகம், வாழாப்பத்து, செத்திலாப்பத்து, பிறகு நீத்தல் விண்ணப்பம், பிறகு அதைத் தொடர்ந்து அடைக்கலப்பத்து, அருட்பத்து என்று சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் அந்த காலகட்டத்திலே அருளி செய்தவை. எனவே அவையெல்லாம் புலம்பலாக இருக்கும். அப்படி தான் நம்ம தொகுத்துருக்கிறோம். நம்ம தொகுத்ததில் பார்த்தோம் என்றால் பிரிவு துயர் தாங்காது மணிவாசகர் அழுது அரற்றியமை என்று சொல்லக்கூடிய பகுதிகளை நாம் பிரித்து தொகுத்திருக்கிறோம். அப்பொழுதுதான் அது பொருந்தி வருகிறது. ஆகையினாலே அந்த பெருமானுடைய நினைவிலே, பெருமானே இந்த பிரபஞ்சத்திலே தொடர்ந்து வாழ்வதற்குரிய தகுதியை இழந்து விட்டேன், இங்கே வாழ முடியாது, தாங்கள் என்னை அழைத்து போக வேண்டும், ஏதேனும் குற்றம் இழைத்திருந்தால் அந்த குற்றத்தை பொறுத்து அருள வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார்.
வேறு எந்த நினைப்பும் இல்லை. எப்பொழுதுமே மனித இயல்பு கொஞ்சம் முதல்ல சிரமமாக இருக்கும். ரொம்ப வேண்டியவங்க பிரிஞ்சால் கூட முதல்ல ரொம்ப துக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் போனால் அது திருமூலர் இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே சொல்கிறார். நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்னார். உடனே அது கொஞ்ச நாளில் அது போயிடும். அது அந்த மாதிரி தான். எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு உறவாக இருந்தாலும் உயர்ந்த நிலையாக இருந்தாலும் மனித இயல்பு அப்படிப்பட்டது. ஆனால் அதே மாதிரியே சிவம் வந்துட்டு போனதை நினைக்க முடியுமா? பெருமான் வந்தார், கொடுத்தாரு இல்லையா, எனக்கு அருள் செஞ்சிட்டார் பெருமாள். எனக்கு நேராக வந்து தீக்கை கொடுத்துட்டார். நான் அவர்கிட்ட தீக்கை வாங்கிட்டேன். அவர் எனக்கே திருவடி தீட்சை கொண்டு கொடுத்தார். அவர் எனக்கே உபதேசம் செய்தார், திருநோக்கம் செய்தார். பெருமான் வந்து இவ்வளவு செய்து விட்டுட்டு போயிட்டாரே, அவரை விட்டுட்டோமே. இப்போ மணிவாசகருக்கு என்னென்னா 2 சந்தேகம். அவர் என்ன நினைக்கிறார், இவ்வளவு தூரம் செய்த சிவபெருமானை நாம் விட்டு விட்டோமா, இல்லை அவர் நம்ம விட்டு விட்டு போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை. ஆகையினால இந்த ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு பிறகு இங்கே நாம் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அதனால தான் போதகுரு வந்து ஆட்கொண்ட பிறகு பிரபஞ்சத்தில் தொடர முடியாது. அந்த நிட்டை போயிட்டா அவ்வளோதான், முடியாது. வேறு எதுக்கும் பண்ண முடியாது. தாய்மானவரை அருளன் நிலைக்கு வரைக்கும் கொண்டு வந்தார், நிட்டை தரல. அப்புறமா பார்க்கலான்ட்டார் மௌனகுரு. சாமி என்ன இவ்வளோ தூரம் வந்தீங்க, நிட்டை அருளன் பார்க்கலாம், நீ கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கலாம், நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் தெற்கால போகணும் அப்படின்னு கிளம்பிட்டார். இவர் இருந்தார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அவர் ராமநாதபுரம் வரைக்கும் போயிட்டார். அதுக்கப்புறம் யாரோ அம்மா அவங்களுக்காக காத்திருக்கிறாங்க வயசான காலத்தில் அப்படின்னு ஒன்று திரும்பி வந்துவிட்டார். அம்மா என்ன பண்ணாங்க, கண்ணீர் விட்டாங்க. பார்க்கவே முடியல இவரால் அம்மா கண்ணீர் விட்டதை. எனக்காக திருமணம் பண்ணிக்கடா அப்படின்னாங்க. மறுக்க முடியாமல் பண்ணிட்டார். ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தையும் அவருக்கு கிடைச்சது. இப்போ ஏன் அவர் நிட்டை தரல தெரியுதா? இன்னும் பிரபஞ்ச தொடர்பு இருக்குது. நிட்டைக்கு போயிட்டா எந்த கனெக்ஷனும் கிடையாது. பிரபஞ்ச சமாச்சாரமாக எதையும் நம்ம செய்ய முடியாது. ஆகையினாலே அந்த நிட்டை தவிர்த்த பிறகு தவிக்கிறார். எந்த மாதிரியான தவிப்புன்னு அவருக்குத்தான் தெரியும். பெருமான் வந்து தன்னை அழைத்து போக வேண்டுமே என்று கண்ணீர் பெருக்குகிறார். அதில் ஒன்று தான் இந்த அருட்பத்து. அதுலேயும் அவர் இந்த பாருங்க, அந்த வெஹமென்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். செத்திலாப்பத்து, வாழாப்பத்து, திருச்சதகம், இதிலெல்லாம் இருந்த அந்த வீரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்குவம் வர ஆரம்பிச்சிருது. இது ஒன்றும் குறைய ஆரம்பிச்சிது. அருட்பத்து முழுக்க தோத்திரம்தான். அருட்பத்து முழுக்க தோத்திரம்தான். ஒரே ஒரு விண்ணப்பம் தான், அதந்துவே என்று அருளாயே. அதுதான் ஒரே விண்ணப்பம். எல்லா பாட்டிலையும் அதான். திருச்சிற்றம்பலம். சொதியே சுடரே சூழொளி விளக்கே
சுரிகுழல் பனை முலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வெண்ணீற்றாய் பங்கயத்தயனும் மால் அறியா நிதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே. சொதியே சுடரே சூடொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வின் நீற்றாய் பங்கயத்து அயனும் மால் அறியா நிதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே. இது வரைக்கும் தோத்திரம் பாட்டில் இது வரைக்கும் பெருமானை தோத்திருக்கிறது தான், துதி தான். சோதியே துதி, சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே. எல்லாம் துதி. செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேனாதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. மூணு வேற வேற, சோதி வேற, சுடர் வேற, சூழ் ஒளி விளக்கு வேற. சூழொளி விளக்கு இந்த பையெல்லாம் எரியுது இல்லை, அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எரிக்கிறது, இல்லை மின்சாரத்தை பயன்படுத்தி எரிக்கிறது, இதெல்லாம் சூழொளி விளக்கு. சுடர் என்பது இதற்கு மேலானது, இயற்கையானது, இயல்பானது. அது பகலவனும் மதியவனும் இரு சுடர். அது சுடர் என்று சொன்னாலே சூரிய சந்திரரை குறிக்கும். சோதியே இதுதான் அருட்பெரும் சோதி. ஆதியும் அந்தமும் விழா அரும்பெரும் ஜோதி இதுதான் சோதியே. எல்லா ஒளிப்பொருள்களுக்கும் ஒளி தருவதும் எல்லா ஒளிப்பொருள்களினுடைய ஒளியாக திகழ்வதும் இரு சுடருக்கு யார் ஒளி தந்தது? சிவபெருமான் தானே. அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அப்படிதானே சொல்றாரு. எனவே சோதியாக இருக்கக்கூடிய சிவம் எல்லா பொருள்களுக்கும் சோதி தருகின்ற மூலப்பொருள் இரு சுடர். பிறகு சூழொளி விளக்கு. சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரி குழல் பனை முலை மடந்தை பாதியே. சுருண்ட குழலும் உலகமெல்லாம் புறக்கும் கொங்கைகளும் உடையவள் தாய் மடந்தை. அவளை தன்னுடைய பாதியிலே வைத்திருக்கிறவன் சிவபெருமான். பாதி பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள் வெண்ணீற்றாய். பால் கொள் என்று சொன்னால் கொள் என்பது போலன்னு அர்த்தம். பால் போல வெண்ணீற்றாய். பால் வெண்ணீற்றாய், பால் போல் வெண்ணீற்றாய். அந்த நிறம் பால் போல. பங்கயத்து அயனும் மால் அறியா நிதியே. பங்கயத்து அயன் யாரு? பங்கயத்தில் இருக்கிற அயன் தாமரை மலரில் வீற்றி இருக்கக்கூடிய பிரமன். மால் திருமால். அறியா நிதியே.
அறியாத நிலையில் நின்றவன். அவர்கள் இருவரும் அறியாத நீதி. நீதி தெரிஞ்சிருந்தா அவங்க தங்களுக்குள்ளே யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டிருப்பாங்களா? நீதி தெரியல. நீதி தெரியாததுனால தமக்குள் ஒருவர் தான் பெரியவர் என்று நினைத்து விட்டார்கள். தமக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் என்கிற நீதி தெரியல இல்லையா? அந்த நீதி தெரியல. அதான் அப்படி தெரியாத நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே. நிறைமலர் குருந்தம், குருந்த மலர்கள் நிறைவாக பூத்திருக்கக்கூடிய அந்த குருந்த மரத்தின் அடியில் மேவிய பொருந்திய சீர் ஆதியே, சிறப்புமிக்க மூலப்பொருளே, அடியேன் ஆதரித்தழைத்தால். இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா பாடல்களில், அந்த பாடல்கள் அப்புறமா டயர்ந்தால் எடுத்து பாருங்கள், பாதிக்கு மேலே புலம்பலாக இருக்கும், கொஞ்சம் தோத்திரமாக இருக்கும். அப்புறம் பாதி தோத்திரமாக இருக்கும், பாதி புலம்பலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புலம்பல் கடைசியில் தான் வரும், முழுக்க தோத்திரம்தான். அப்படியே அமைதி ஆயிட்டு. அடியேன் ஆதரித்தழைத்தால். ஆதரித்தழைத்தால் என்றால் அன்பு கூர்ந்து அழைத்தால், அன்பு மிக அழைத்தால், ஆதரித்து அழைத்தால். அப்போ பிரபஞ்ச சமாச்சாரமாக ஏதாவது வேணும்னு கேட்டால் நீ ஒளிஞ்சிக்க. உன்னையே தானே கேட்குறேன், வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன். இங்கே ஏதாவது கேட்டால் இல்லையா, இங்கே ஏதாவது கேட்டால் நீ ஒளிஞ்சிக்க, வராமல் இரு, கொடுக்காம இரு, அது வேறு விஷயம். நான் அதெல்லாம் கேட்கலையே, நான் உன்கிட்ட இருக்கணும், உன்னை வேணும்னு தான் நான் கேட்குறேன். உன்மேலே செலுத்துகிற அன்பினாலே உன்னை அடைய வேண்டும் என்று தானே கேட்கிறேன். ஆதரித்து அழைத்தால், ஆதரித்தல் என்பது அன்பு கூர்தல்னு அர்த்தம். அன்பு கூர்ந்து அழைத்தால், அன்பு மிகுதிப்பாடாக இருந்து அழைத்தால், அதெந்துவே, அது எந்துவே அப்படிங்கிறது இன்றைக்கும் மலையாளத்தில் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதந்துவே என்னன்னா அது என்ன அப்படின்ற ஒரு பொருள். அது எந்துவே, அது என்னப்பா அப்படின்னுட்டு, அதான் என்ன ஆச்சு, ஏன் புலம்புற அப்படின்னு கேட்குற மாதிரி. அதுக்கு ஏன் புலம்புகிறாய் என்று ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையை நீ கேட்க வேண்டும். அழைத்து போவதும் உன்னை தருவதும் மற்றவற்றையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு வார்த்தை வந்து சொன்னால் என்ன கெட்டு போகுது, இவ்வளோ புலம்பி இருக்கிறேன், அது என்னப்பா என்ன ஆச்சு உனக்குன்னு ஒரு வார்த்தை அதந்துவேன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஆகவே இதில் என்ன கேட்குறாருன்னா, நீ என்னை கூட்டிகிட்டு போகணுங்கிறது கூட இல்லை, இவ்வளோ புலம்புறனே வந்து 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லலாம். இல்லை, 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லலாம், 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லலாம். இல்லை, அப்போ வந்து அந்த ஆறுதல் வார்த்தைக்காகத்தானே நான் உன்னை கேட்குறேன், வேற என்ன கேட்குறேன். எனக்கு வந்து நான் பார்க்கலாப்பா, இருப்பா, சில பிரச்சனை இருக்குது அப்படி 2 வார்த்தை சொன்னால் சரி, அதுக்காகவாவது கொஞ்சம் காத்திருக்கலான்னு தோணுமில்ல. ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை உங்கள்கிட்டேருந்து வருமா அப்படின்னு தானே பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதெந்துவே என்று அருளாயே. இந்த அருளாயேன்னு வர்றதுனால தான் இது அருள் 10 ஆயிடுச்சு. அருளாயே அருளாயேன்னு முடியுதா, அருள் 10ன்னு அதை பேர் வைத்தாங்க. எனவே அதந்துவே என்று அருளாயே, அது என்ன அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை. எப்போவுமே பொதுவாக நமக்கு இந்த ஆறுதல்ங்கிறது ரொம்ப இல்லையா, ரொம்ப தேவைப்படுகிற ஒன்று. நம்ம துன்பப்படுகிற பொழுது நம்ம எதிர்பார்ப்போம், யாராவது நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்ப்போம். நமக்கு
ஐயா அவங்க நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியாதவங்களாக இருக்கட்டும், நம்ம பிரச்சனையை அவங்களால் தீர்க்க முடியாது, ஆனால் ஒரு ஆறுதல் வார்த்தை அதுதானே. இந்த எந்த பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியும்? யாராலையும் தீர்க்க முடியாது எந்த பிரச்சனையும். இப்போ ஜோசியர் கூட என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பிரச்சனையை தீர்க்கிறாரு? அவர் 2 ஆறுதலாக 2 வார்த்தை சொல்கிறார். சார் எல்லாம் கொஞ்ச நாள் இப்படி இருக்கும் சார், அதுக்கப்புறம் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது சார், நல்ல மேல்நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? இல்லையா நீ கஷ்டம்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது, இந்த போ இன்னும் டெரிஃபிக் ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னா துட்டு கொடுக்காமே வந்துடுவான் ஜோசியருக்கு. ஜோசியருக்கு காசு கொடுங்கன்னா ஏதோ 4 நல்ல வார்த்தை அவன் சொல்லுவான். எதை நீங்கள் 4 நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னு தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன்னே சொல்லுவான். அதனால் ஜோசியம்ங்கிறது ஆறுதல் வார்த்தைகள், ஆறுதலாக 2 வார்த்தை சொல்கிறது. இந்த மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா நமக்கு அப்படின்ட்டு. அந்த ஆறுதல் யார் இல்லைன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆள் ஆறுதல் சொல்லுவார். அந்த ஆறுதல் தான் உண்மையான ஆறுதலாகவும் இருக்கும். அந்த ஆறுதல் தான் உண்மையான ஆறுதல் கூட. மித்த ஆறுதல் உண்மையான ஆறுதல் இல்லை. மற்றவங்க சொல்லுவவங்க கூட ஆறுதல் சொல்லும்போது நல்ல வேளை இவங்க கஷ்டப்படுறாயா அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லுவான் ஆறுதல். அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆறுதல் சொல்லக்கூடியவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் நம்ம மனசுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நம்ம அறிவு தான் சொல்லுவோம். அதுதான் நம்ம திருமுறை பாடல்களை நிறையா வைப்பாங்க. நெஞ்சே நீ வா நித்தலும், ஏன் கஷ்டப்படுற, கோயிலுக்கு வா, சாமியை கும்பிடு, உனக்கு சரியாக போய்டுன்னு ஆறுதல் சொல்லும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் பூக்கு புலர்வதன் முன்னலையிட்டு மெழுக்கும் மிட்டு என்று ஆறுதல். இப்போ மணிவாசகருக்கு யாருங்க ஆறுதல் சொல்ல முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். மணிவாசகருக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு துடிச்சிடுறது? சரி, சாமியே வர சொல்கிறார், நீயே ஒரு ஆறுதல் வார்த்தை சொல், அது எந்துவே அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல் என்று அருளாயே. நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே. நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே. அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நிறுத்தனே திருக்கூத்து செய்கின்றவனே துதி. நிமலா மலமில்லாதவனே. நீற்றனே வெந்நீரை திருமேனியில் தரித்தவனே. நெற்றிக்கண்ணனே விண்ணுளோர் பிரானே. விண்ணுலகத்து தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகின்றவனே. ஒருத்தனே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. நீ ஒருவன்தான் தலைவன், தலைவனாக இருக்கிற ஒருத்தனே. உன்னை ஓலமிட்டு அலறி உலகலாம் தேடியும் காணேன். உன்னை ஓலமிட்டு அலறி தேடியும் காணேன். தேடி பார்த்துருக்கேன். எங்கே பார்க்கறது சிவபெருமான் எங்கே இருப்பார்? உத்தரகோசமங்கையில் இருப்பார், திரு ஆலவாயில் இருப்பாரா, எங்கே இருப்பார்னு உன்னை தேடி தேடி திரிந்தேன். உன்னை தேடி திரிந்தேன். தேடுற இடத்துல நீ இல்லை, தேடாத திருப்பெருந்துறையில் வந்த. தேடுற இடமெல்லாம் நீ கிடைக்கல. நான் உன்னை தேடலை, குதிரை வாங்க போனேன்,
உன்னை தேடாத இடத்துல நீயா குருந்த மரத்தடியில் வந்து நின்றாய். திருத்தமாம் உன்னை ஒலமிட்டலறி உலகலாம் தேடியும் காணேன். இது திருப்பெருந்துறையில் பெருமான் வருவதற்கு முன் நிகழ்ந்ததை சொல்கிறார். இப்போ எங்கே உலகெல்லாம் தேடினார்னு பொருள் சொல்லக்கூடாது இல்லையா? அவர் திருப்பெருந்துறையை விட்டு எங்கேயும் போகலை. போக்கிடம் காணேன்னாரு, எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்ட்டார். ஆனால் உலகெல்லாம் தேடியும் காணேன்னா இப்போ கிளம்பி போய் தேடினார்னு அர்த்தமா? இல்லை. திருப்பெருந்துறையில் வருவதற்கு முன்பாக உலகெல்லாம் அலறி தேடினேன், தேடி திரிந்தேன். அப்படி தேடி திரிந்து அலைந்த பொழுது கிட்டாத நீ அரசு வேலையாக போகிற பொழுது குருந்த மரத்தடியிலே வீற்றிருந்தீர். உலகலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே. அர்த்தனே, அர்த்தனேனா பொருளேன்னு அர்த்தம். அர்த்தம் என்றால் பொருள் என்று அர்த்தம். சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு ரெண்டு இருக்கு இல்லையா? அதை பொருள் பிரபஞ்சத்தை அர்த்த பிரபஞ்சம்பாங்க. அர்த்தம் என்றால் பொருள்னு அர்த்தம். அது அர்த்தம்னு ஒரு பொருளையும் வழங்கும். இந்த சொல்லுக்கு என்னங்க அர்த்தம் இல்லையா? அப்படி கேட்கறது உண்டு இல்லை? இந்த சொல்லு சொன்னீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு தானே உங்களை வர சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்றைக்கே திடீர்னு வந்து நிற்கிறீங்களே, என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அர்த்தம்னா நோக்கம், வாட்ஸ் யுவர் எய்ம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அந்த அர்த்தம் என்று சொல்லுவது நோக்கம், பொருள் என்ற பல பொருள்களில் வரும். இங்கே சொல்லுகிறார் அர்த்தனே. நம்ம வாழ்க்கைக்கு எது அர்த்தம்? சிவன்தான் அர்த்தம். இல்லாட்டி அர்த்தமில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கை. எதையோ தேடி வைக்கிறோம், ஒன்றும் உதவ மாட்டேங்குது. எதையோ தேடி வைக்கிறோம், ஒன்றும் உதவ மாட்டேங்குது. தேடி வச்சதெல்லாம் உதவுதா? தேடி வச்சது உதவலை, வளர்த்து வச்சது உதவலை. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வான்னா உடனே என்ன சொல்லுது? உனக்கு கால் இல்லையா? எழுச்சி போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு. அப்போ தான் யோசனை பண்ணாது, ஓ இதுக்கு அர்த்தமே இல்லை வாழ்க்கைக்கு அப்படின்னு. அர்த்தம் சிவபெருமான் ஒருத்தன் தான். அதனால் அர்த்தனேனர். அர்த்தனே பொருளே, இந்த வாழ்க்கைக்கு பொருளாக இருக்கிறவனே. அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அது என்னப்பா, அது எதுக்கு இப்போ பிரச்சனை? ஏன் அழற? இல்லை நான் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்னப்பா பிரச்சனை? எதுக்கு இப்போ அழறடி? என்ன ஆகிப்போச்சு? முக்கியமான வேலை வந்தது, போயிட்டேன். உனக்கு இங்கே வேலை இருக்குது, அதுக்காகத்தான் உன்னை வச்சுருக்கேன். வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியது தானே, ஏன் இதுக்கு இந்த புலம்பல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம், ஆனால் திருவாசகம் கிடச்சிருக்காது. ஓ அவர் தான் வரப்போகிறார் இல்லைன்னு உட்காந்துருவார் பேசாமல். புலம்ப விட்டது தானே நமக்கு இந்த இத்தனை புலம்பு நமக்கு வாசகமாக வந்தது இல்லையா? அதனால் சாமி சும்மா இருந்ததுக்கும் காரணம் இருக்குது. ஆகையினாலே என்ன காரணம் பற்றி எதை பெருமான் செய்கிறார் என்று தெரியவே முடியாது, தெரிந்து கொள்ளவே முடியாது. இதை ஏன் செய்கிறார், இதை ஏன் இப்படி செய்கிறார்? அது அப்படி தான் செய்வார், அது அப்படி தான் செய்யப்பட வேண்டும் என்று இருப்பது தான். அப்படி தான் இருந்தாங்க காரைக்கால் அம்மையார்.
ஏன் இது இப்படின்னு கொஸ்டினே கேட்கல அவங்க. நம்மளுக்கு கொஸ்டினே கேட்கக்கூடாது. ஓ இது இப்படி தான் போல இருக்கே, இப்படி செஞ்சுருக்கார் மாஸ்டர். மாஸ்டர் சொன்னால் சரியாக தான் இருக்கணும் இல்லையா? எல்லாம் எதுவாக இருந்தால் என்ன, ஹீஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். முன்ன ஒரு பழைய ரெக்கார்டெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு. அங்கே என்ன இருக்கும் தெரியுமா? நாய் தான் போட்டிருப்போம் அதில். அது மாதிரி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டு வட்ட தட்டு மாதிரி இருக்கும் அது, அந்த ரெக்கார்டு. அறுத்தனே அடியேன் அதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, எலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கனல் காமன் தனது உடல் தடல் எழ விழித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா அடியேன் அதரித்தழைத்தால் அதந்துவே 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 என்று அருளாயே. எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா, எலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே. இரண்டு குழலிமார் என்று சொல்லுகிறார். நறுமணம் சார்ந்து பூசப்பெற்ற குழலை உடைய இரு தேவிமார்களுக்கு தலைவனாக இருக்கிறவனே அப்படின்னு சொல்லுகிறார். இதுக்கு பொருள் எழுதுகிற பொழுது கங்கையையும் உமையும் குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உமையும் கங்கையும் குறிக்கப்பெற்றது என்று. ஆனாலும் கூட அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, இரண்டு தேவிமார் என்பது ஒன்று திரோபவ சக்தி, இன்னொன்று திருவருள் சக்தி. இந்த திரோபவ சக்தி தன்னுடைய வேலையை செய்கிற பொழுது சிவபெருமான் அங்கே இருப்பார், அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். திருவருள் சக்தி நடக்கிற பொழுதும் அவர் தான் இருப்பார். இரண்டு சக்திகளும் ஒரே சக்தியாக ஆயிரும். அந்த ரெண்டு சக்தியும் ஒரு சக்தி தான். அதுபோல் பெருமானுக்கு ஒரே ஒரு திருவருள் சக்தி தான், இரண்டு சக்திகள் இல்லை. இந்த இருவேறு விதத்தில் அந்த சக்திகள் செயல்படும். ஒரே காற்று பிராணன் போகுது, இடது பக்க நாசி வழியாக போனால் இடா நாடி, வலது பக்க நாசி வழியாக போனால் பிங்களா நாடி. இது இடா நாடியா பிங்களா நாடியானா பிராணன் தான். இது ரெண்டுமே ஒரே காற்று. அந்த காற்று இது வழியாக போனால் ஒரு பேர், இது வழியாக போனால் பேர். அதுபோல் ஒரே சக்தி பிரபஞ்சத்தில் செலுத்தினா திரோபவம், தாங்கிட்ட செலுத்தினா திருவருள். அவ்வளோதான். தன்னுக்கிட்டே செலுத்தினா திருவருள். இந்த திருவருள் சக்திக்கு இன்னொரு பேர் பெண்ணின் அல்லாள் அப்படின்னு பேர். திருவருளுக்கு என்ன பேர்? பெண்ணில். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை. பெண்ணில் நல்லாளுங்கிறது திருவருள் சக்தி. திருவருள் சக்தி, திருவருள் சக்தியைத்தான் பாடுவாங்க. திரோபவத்தை அவ்வளவா அவர் பாடமாட்டாங்க, திருவருளைத்தான் பாடுவார்கள். திருவருளத்தை என்ன பாடுறது? அதான் தானாகவே வருத. திருவருள் தான் நம்ம தேடி போய் அடைய வேண்டியது. திருவருள் தான் தேடி போய் அடைய வேண்டியது. முயற்சி செய்து கிடைக்க வேண்டியது திருவருள். முயற்சி செய்யாமலேயே வருவது திரோபவம். அதனால் அதில் நம்ம ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை.
ஏலவார் குழலிமார் இருவர் என்று சொன்னால் திரோபவம் திருவருள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகளாலே உயிர்களை நடத்தி கொண்டு இருக்கிறவனே. ஒன்று நகாரம், இன்னொன்று வகாரம். இந்த இரண்டு சக்திகள் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். தக்க நல் காமன் தனது உடல் தடலிட விழித்த செங்கண் நாயகனே. ரெண்டு பெண்களுக்கு கணவன் சொல்லிவிட்டு காமனை கண்ணால் எரித்தவனேன்னார். அப்போ இதுக்கு அந்த அர்த்தத்தை எடுத்துக்க கூடாதுங்கிறது தானே அது. அப்படி உடனே அதை போடுறாரு. ஏலவார் குழலிமார் இருவள் தங்கள் நாயகனேன்னு சொல்லிவிட்டு தக்க நல் காமன் தனது உடல் தடலிட விழித்தவனே, காமனை எரித்தவனேன்னா. அப்போ அந்த ரெண்டு பேர்னு சொன்னதை நாம் எப்படி பொருள் கொள்ளணுங்கிறது லீடு கொடுக்குறார் அங்கே சாமி. செங்கண்ணாயகனே தடலிட விழித்த. எதனால் தடலிட விழித்தார்னாரு? சிவந்த கண் செங்கண், இந்த நெற்றிக்கண் செங்கண் நாயகனே. திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா. அங்கனா ஒருவேளை அங்கே செங்கன் நாயகனேன்னது சரியாக தெரியாது போயிடுச்சோன்றதுக்காக அங்கனா, அங்கன்கிறது இதான் அழகிய திருக்கண்ணை உடையவனேன்னு அர்த்தம். நுதற்கண்ணா அங்கனா இதெல்லாம் அந்த நெற்றிக்கண்ணை குறிப்பது. திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீரங்கனா. அடியேன் ஆதரித்து அழைத்தால், அடியேன் ஆதரித்து அழைக்கின்றேன். அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அது என்னன்னு கேட்டு நீ அருளலாம் இல்லவா? கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாகி. கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே எமக்கு வெளிப்பட்டாய். என்ன வியன் தடல் வெளிப்பட்ட எந்தாய். பெருமான் அந்த திருமாலுக்கும் பிரமனுக்கும் வெளிப்படலை. கமல நான்முகன், கார்முகில் நிறத்து கண்ணன், கார்முகில் நிறத்து கண்ணன். இவனுக்கு கண்ணு சிறப்பு, அவனுக்கோ 8 கண்ணு. நான்முகன் 4 2 8 கண்ணு. இந்த 2 பேருமே பார்க்க முடியல. 8 கண்ணு வச்சிருந்து என்ன பண்ணுறது? இல்லை கண்ணன்னு பேர் வச்சுருந்துட்டு என்ன பண்ணுறது? பார்க்க முடியலையே, பார்க்க முடியல. நன்னுதற்கரிய அவன் விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய். அந்த பெருமான் ஒரு சின்ன செய்தி சொல்லுகிறார், ஒரு குறிப்பு. அதாவது இந்த இருவருக்கும் வெளிப்படலை, ஒருத்தருக்கு வெளிப்பட்டார், ஒருத்தவங்களுக்கு வெளிப்பட்டார். அவங்க 2 பேரும் நின்னாங்க, அவங்களுக்கு வெளிப்படலை, அவங்க பார்க்க முடியல, ஒரு தடலாக இருந்தது. ஆனால் திருமேனியோடு திருவடியை காட்டினார். பெருமானே வெளிப்படுக என்று வேண்டி நின்றார்கள், அதனால வெளிப்பட்டார். இவங்க 2 பேருக்கு வெளிப்படாதவர் இவங்க கிட்ட பெருமானே வெளிப்படுகிறன்னு வெளிப்பட்டார். யார் அவர்கள்ன்றது தெளிவாக சொல்லுகிறார். அப்போ தான் ஒரு
இந்த இடத்துல ஒரு செய்தி தெரிகிறது. இப்போ சாமி வந்து திருப்பெருந்துறையில் பெருமான் வந்தார், ஆட்கொண்டார், அருள் செய்தார், எல்லா விதமான தீக்கைகளையும் வழங்கினார். அதில் பேரின்பம் அடைந்தார். பேரின்பம் அடைந்து விழித்து பார்க்கிற பொழுது நிட்டையிலே போய் கலந்து நின்று திரும்ப விழிப்பு நிலை வருகிற பொழுது நிட்டை என்பது கலந்து நிற்கிற நிலை, சிவத்தோடு கலந்து ஆனந்தம் அனுபவிக்கின்ற அந்த நிலை. அந்த நிலையை அனுபவித்து விட்டு திரும்பவும் பிரபஞ்சத்திற்கு உள்ளே வருகிறவர்கள் அருளாளர்கள் அல்ல, சீவன் முத்தர்கள். நிட்டைக்கு போகிறதுக்கு முன்னே அவர்களுக்கு பேர் அருளாளர். நிட்டை போயிட்டு வந்துட்டா அவர்களுக்கு சீவன் முத்தர்கள்னு பேர். அந்த சீவன் முத்தர்களுக்கு சாக்கிரம், சொப்பனம், சுளுத்திலாம் கிடையாது. அதனால் அவர்கள் சாக்கிரத்தில் அதீதத்தை கண்ட தபோதனர்கள். அவர்களுக்கு அந்த நிலையே சாக்கிரம் தான், தனியாக கிடையாது. எனவே சீவன் முத்தர்களுடைய நிலை என்னன்னு கேட்டால் சாக்கிராதீதம். அதுக்கு ஒரு தனி பேர் அதை வச்சார்கள். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம்னு 5 இருக்குது. இதை தாண்டி ஒரு நிலை சாக்கிராதீதம். சாக்கிராதீதம் சாக்கிரத்தில் அதீதம். அது சீவன் முத்தர்களுக்கு மட்டுமே உண்டு. எனவே சீவன் முத்தர்கள் இருக்கிற நிலையை சாக்கிரம்னு சொல்லக்கூடாது, சீவன் முத்தர்கள் இருக்கிற நிலையை அருள் நிலைன்னு சொல்லக்கூடாது. சீவன் முத்தர்கள் இருக்கிற நிலையை சாக்கிராதீதம் என்று சொல்ல வேண்டும். அப்படின்னு சைவ சித்தாந்தம் கற்றுக் கொடுக்குது நமக்கு. சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் இவர்கள் பாக்கியத்தை பகர்வது என் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் வந்து விழித்து பார்க்கிற பொழுது அடியார்களை விட்டுட்டு போயிருந்தார். சாமி இல்லை, சாமி இல்லைன்னு இருக்குது, திக்குன்னு ஆகிப்போச்சு. அடியார்களை பார்த்த உடனே ஆறுதலாக போச்சு. நல்லவேளை அடியார்கள் இருக்கிறாங்க, சாமி வந்தது உண்மைதான். அடியார் கூட வந்த அடியார்கள்லாம், சாமி கூட வந்த அடியார்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னொன்று அடையாளமாக திருவடி இருக்குது, அதை எடுத்து பீடத்தில் வச்சு கோயிலாக சமைச்சாச்சு. அடியார்கள் இருக்கிறாங்க. அடியார்களை வணங்குவதும் பீடத்து திருவடிகளை வணங்குவதும் இப்படியே போயிட்டு இருந்த பொழுது அடியார்கள் விண்ணப்பித்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சாமியே வெளிப்படாய், வெளிப்படாய், சாமி விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியன் தடல் வெளிப்பட்ட எந்தாய். அதுதான் அடியோம் அடிக்குடில் அருட்பெருந்தீயில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். இந்த அருட்பெருந்தீ எப்படி வந்ததுங்கிறத நுட்பமாக சொல்லுகிறார். அவங்க சாமிகிட்ட விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன. இதில் எவ்வளோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் செய்தியை சொல்லுகிறார் பாருங்க. அவ்வளோ பெரிய செய்தி. அப்போ சாமி வரல, இவங்க தினம் விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்ன சாமி எங்களை விட்டு போயிட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு. வெளிப்படாய் என்ன அந்த அருட்பெரும் தீயில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். பார்க்க பார்க்க டாலி ஆகிட்டே வருது, டாலி ஆகிட்டே வருது. ஒத்து போய் அந்த சாமி அவங்க அந்த விட்டு போன அடியார்கள் எல்லாம் எம்மை அழைத்து திருமாலும் நான் மூணும் கேட்கும்போது வரல, இந்த அடியார்கள் கேட்ட பொழுது வந்து ஏன்னார். விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியன் தடல் வெளிப்பட்ட எந்தாய். திமில நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர். சாமி வந்திருந்தப்ப 4 மறைகளும் துதித்து கொண்டு நின்றதாம். 4 மறைகளும் வேத கோஷத்தோடு தான் சாமி எங்கோ எழுந்தருள்வார். திமில நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே.
அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே நீ கூட்டிட்டு போகணுங்கிறது இல்லை, நீ கூட்டிட்டு போகணுங்கிறது இல்லை. ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லலாம். அதந்துவேங்கிறது ஆறுதல் வார்த்தைகள், ஆறுதல் சொற்கள், ஆறுதல் மொழிகள். அதந்துவே என்று அதந்துவே என்று அருளாயே துடிகொள் நேரிடையாள் சுரிகுழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள் வான் தழலில் புள்ளி போல் 2 பொங்கொழி தங்கு மார்பினனே செடிகொள் வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீரடிகளே அடியேன் ஆதரித்தழித்தால் அதந்துவே என்றருளாயே. திருவருளோடு சேர்ந்து சுவாமிகள் விளங்குவார். காஞ்சிபுரத்தில் பெருமானுக்கு பேர் தழுவ குழைந்த பெருமான்னு பேர். அம்பிகை அந்த பெருமானை எழுந்தருள பண்ணி அவருக்கு பூசை செய்கின்ற பொழுது கம்பா நதி பெருக்கெடுத்து வரும். ஐயோ, ஆற்று வெள்ளத்திலே அடித்து போய்விடுமே என்று அம்பாள் இருகத் தழுவுவாள். அம்பாள் இருகத் தழுவிய உடனேயே சுவாமி, ஐயோ இருகத் தழுகிறாளே, நாம் திடமாக இருந்தால் அவளுக்கு மேனி நோகுமே என்று இவர் குழைந்தார். அதனால் இவருக்கு தழுவ குழைந்த பெருமானே பேரு. தழுவ குழைந்த பெருமான் எப்பவுமே அப்படிதான். அவரு நண்டாங்கோயில்னு ஒரு ஊர், எந்த ஊர் தெரியுமா? திருமுறைத்தலம். இங்கே சொல்லிட்டாங்க, அங்கே பின்னால் தெரியுமா அந்த கோயில் பேர்? நண்டாங்கோயில். திருந்து தேவன் குடின்னு பேர். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று ஞானசம்பந்தர் எழுது. நண்டாங்கோயிலே மூலவரை பார்த்துருக்கீங்களா? மூலவர் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். என்னங்க அது இப்படி சிவலிங்கத்து மேலே இப்படி ஓட்டையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நண்டு வழிபட்ட தலம் அது. அது என்னது? நண்டு வழிபட்ட தலம். நண்டு வழிபடுகிற பொழுது சாமி மேலே ஊர்ந்து அது தன்னுடைய பிரியத்தை தெரிவிச்சுக்கும். அப்படி ஊர்ந்ததுனால அது பேரே நண்டாங்கோயில்னு தான் பேர். இப்போ நண்டாங்கோயிலுங்கிறாங்க. அப்போ திருந்து தேவன்குடி. மேலையெல்லாம் புள்ளி புள்ளியாக சின்ன சின்ன பொத்தலாக இருக்கும் சாமி மேலே. அது கால் நண்டுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அது அப்போ ஒருத்தர் கேட்டார், என்னங்க என்ன இருந்தாலும் கல் தானே, நண்டு மேலே ஊறும் பொழுது அதோட கால் பட்டு எப்படி இங்கே பதியுன்னார். இல்லைப்பா கல் இல்லை, ஆனால் நண்டு ஊற ஆரம்பித்தோன்னு சாமி என்ன பண்ணார், அதுக்கு கால் வலிக்குமேனு இவர் குழஞ்சார் பாருங்க. அதோட காலெல்லாம் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இல்லைன்னா எப்படி ஒரு இம்ப்ரெஷன் சொல்லுங்க? அதில் பெருமான் அவ்வளவு கருணை உடையவர் இல்லையா? இதே திருப்பனந்தாளில் இந்த மாலை போடுறதுக்காக இந்த பெண்ணு சாயிரா தாடகை. ஆனால் பெருமான் அங்கே இருந்தவர் இந்த பெண்ணுடைய மேலாட நழுவுதுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இரு நான் வரேன்னு வாங்கிக்கிட்டார் சாமி. அதுதானே சாஞ்சி வாங்கிக்கிட்டார். பெருமானுக்கு நிறைய கருணை உண்டு. பெருமானுக்கு மட்டும்தான் நிறைய கருணை உண்டு. நமக்கெல்லாம் கருணை இல்லை, பெருமாளுக்குத்தான் கருணை. எனவே இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். அம்பாள் உடைய தழுவ குழைந்த பொழுது அவளுடைய முளைச்சுவடும் அந்த வளைச்சுவடும் அந்த பெருமான் மேலே பட்டது என்று அதை சொல்வார்கள். அதுபோல இங்கே துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தடலில் புள்ளி போல் 2 பொங்கோழி தங்கு மார்பினனே.
திருநீர் பூசிய இடத்திலே தழுவ குடைந்த அடையாளம் தெரிந்ததே என்று கூறுகிறார். செடிகொள் வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே. அடிகள்னா தலைவர்னு அர்த்தம், அடியார்னா தொண்டர்னு அர்த்தம். அடிகள் அடிகள் தலைவர்னு அர்த்தம். இப்போ மணிவாசக பெருமானே அடிகளார் என்று சொல்வார்கள். சன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களை அடிகளார் என்று சொல்லுவது வழக்கம். ஊரன் அடிகளார், ராமலிங்க அடிகளார், மணிவாசக பெருமாள், மாணிக்க வாசக அடிகளார், வாதவூர் அடிகளார் அப்படின்னு சொல்லுவது ஒரு மரபு. அந்த அடிகள் என்று சொல்லுவது தலைவர். மறைமலை அடிகளார் அப்படின்னு சொல்லுவது. சன்மார்க்கத்துக்கு இந்த அடிகள் என்கிற அந்த உரிமை சொல் சொல்லுவார்கள். அடியார் தொண்டர்கள் அர்த்தம். அடியார்கள் என்று சொன்னால் தொண்டர்கள் என்று அர்த்தம். இதெல்லாம் தாண்டி அடியாள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் பொருள் சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. அதை நான் போய் சொல்லிகிட்டு இருப்பானே. அடிகளே ஆடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே. உண்டால் சுவைப்பது உணவு, எண்ணினால் சுவைப்பது சிவம். நினைக்கின்ற பொழுதே சுவைக்கும் இல்லையா? எண்ணுகிற பொழுதே சுவைக்கும். அதுதான் அந்த நமச்சிவாய பழம் அப்படின்னார். நமச்சிவாயன்னு சொன்னாலே அந்த தித்திக்கும். அதை சொல்லுகிறார். துப்பனே, துப்பனேன்னா ரெண்டு அர்த்தம். துப்பனேன்னா வலிமை உடையவனேன்னு அர்த்தம். துப்புனா வலிமைன்னு அர்த்தம் துப்பனேன். இன்னொன்று துப்புன்னா பவளம், இது பவளம்னு அர்த்தம். பவளமேனியனே துப்பனேன்னா பவளம் போல் வேணியாய் பால்கோள் வெண்ணீற்றாய். அதுபோல துப்பனே தூயாய் தூய்மையானவனே, மலமில்லாதவனே, தூயாய் தூய வெந்நீர் துதைந்து எழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே. எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. தான் எதிர்த்தா போல பார்த்த உடனே எப்படி இருந்தார்னு. இதெல்லாம் தான் பார்த்ததை எழுதுறது. தான் என்ன பார்த்தோமோ அந்த பார்த்ததை அனுபவிச்சதை எழுதுகிறார். தூய வெந்நீர் துதைது, துதைதல், துதைதல் வேற பூசுதல் வேற. துதைதல் வேற பூசுதல் வேற. பூசுதல் வேற இடுதல் வேற. எல்லா வார்த்தையும் வித்தியாசம் இருக்கு. நீரு இடுதல், நீரு பூசுதல், நீரு அணிதல், நீரு துதைதல். எல்லாமே நீர் தான். ஆனால் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த நீற்றை எப்படி அழித்து கொள்ளுகிறோங்கிறத பொறுத்து மாறுபடுகிறது. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்கு. துதைதலுக்கு மேலே சன்னித்தல். வெந்நீர் சன்னித்த மேனியான். இந்த நீரை எடுத்து துதைதல், துதைதல்னா அப்படியே அள்ளி அள்ளி எடுத்து பூசுதல் துதைதல். சன்னித்தல் என்பது முழுகுதல். அணிதல் என்பது அழகாக 3 கோடு அப்படியே கரெக்டாக இருக்கும். 3 கோடு கரெக்டாக இருக்கும். அணிதல் அணியாக இருக்கும். சில சமயம் சந்தேகம் வரும், ஸ்கேல் வச்சு போட்டாங்களான்னு சந்தேகம் வரும். அந்த மாதிரி அப்படி கரெக்டாக இருக்கும் 3. அணிதல், அணிதல். பொட்டு மாதிரி வச்சா ரவுண்டு கரெக்டாக இருக்கும். பொட்டு தீபம் மாதிரி வைப்பாங்க திருநீர், அழகாக இருக்கும். அதெல்லாம் அணிதல்னு பேர்.
இப்படியே எடுத்து இப்படியே இது பண்ணுறது பூசுதல். ஒன்றும் ஒரு 3 லைன் இருக்கணும், ரவுண்டாக இருக்கணும், அப்படிலாம் இல்லை. கிடச்சிதா எடுத்து அப்படியே பூசுதல். இப்படி வாங்கி இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி எடுத்து வைக்கிறது இடுதல். எல்லாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. இப்போ நாம் நீர் இடுகிறோமா, நீர் அணிகிறோமா, நீர் பூசுகிறோமா, நீர் துதைகிறோமா, அது சன்னித்தல் வேண்டாம், அது ஒரு பிரச்சனை. இவர் என்ன சொல்லுகிறார்? துதைந்த மேனி என்னார்? தூய வெந்நீர் துதைந்தெழு துளங்கு, துளங்குன விளங்குதல், விளங்குகின்ற ஒளி வைரத்து ஒப்பனை, வைரம் போன்ற அந்த திருமேனி உடையவன். உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே. அந்த எண்ணுகிற பொழுது அந்த இன்பம் வர வேண்டும். செப்பமாம் மறைசேர் திருப்பெருந்துறையில், சாமி இங்கே வந்துட்டதுனால மறைகள்லாம் இங்கே வந்துருச்சு கூடவே. செப்பமாம் மறைசேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீரப்பனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்றருளாயே. மெய்யனே விகிர்தா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூண்டரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தடல் பிழம்பண்ணமேனி செய்யனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே செய்யனே அடிகளே அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. ஒரே வார்த்தை தானே, ஒரு தொடர் தான் வருது. மெய்யனே, மெய்யனேனா மெய்ப்பொருளேன்னு அர்த்தம். மெய்ப்பொருளே. விகிர்தா பல்வேறு விதமான வடிவங்களை எடுக்கின்றவனே. மேருவே வில்லா மேவலர் புறங்கள் முண்டரித்த கையனே. கையன் என்று சொன்னால் சாமர்த்தியக்காரன் அர்த்தம். கையன் நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த கைங்கிற கையனுக்கு நிறைய பொருள் இருக்குது சார். எல்லாம் அவர் கை சாமர்த்தியம் சார், எல்லாம் அவர் கை வேலை சார், ரொம்ப அற்புதமாக செஞ்சிருக்காது, எல்லாம் அவர் கை வேலை சார். கை வேலைன்னா கை அந்த திறமை. இவர் கையானேன்னார், வில்லை கையால் எடுத்தார், ஆனால் வில்லையே உபயோகப்படுத்தாமல் எரித்தார். நல்ல வேலைக்காரன் சிவபெருமான், சரியான வேலைக்காரன். எதுவும் இல்லாமலேயே எல்லா வேலையும் செய்வார். சங்கல்பத்தாலேயே அத்தனையும் செய்கின்றவர். நம்ம மாதிரி அவருக்கு டூல்ஸ் எல்லாம் தேவையில்லை. நமக்கு டூல்ஸ் இருந்தாலும் உருப்படியாக செய்ய மாட்டோம். அவர் டூல்ஸ் இல்லாமலேயே செய்வார். காலால் காலனை காய்ந்த கையனேன்னாரு. கையனே சாமர்த்தியக்காரனே. உடனே காலால் காலால் காலனை காய்ந்த கடுந்தடல் பிழம்பண்ணமேனி செய்யனே. கடும் தடல் பிழம்பண்ண மேனிங்கிற இல்லையா? மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனின்னு சொன்னார். இங்கே சாமி பார்த்துருக்காரு, முழுத்தடல் மேனி. செல்வ பெருந்துறையில் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர் பறித்து இறஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். முத்தனே முதல்வா முக்கனா முனிவா முட்டரா மலர் பறித்திரஞ்சி பத்தியாயி நினைந்து பரவுவார் தமக்கு
பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே, செல்வத் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே, அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. மொட்டு அரா மலர் பறித்து, மொட்டை பறிக்கக்கூடாது, முகை பருவத்தில் இருக்கிறது தான் பறிக்கணும். மொட்டு பறித்தா மொட்டாவே இன்னும் மலராமல் போயிடும். மொட்டு, அடுத்தது அரும்பு, அடுத்தது முகை. இந்த முகை பருவத்தில் எடுத்தால் சாமிக்கு சாத்தும் போது மலர்ந்துடும். அதனால் இந்த முகை தான் தகுந்த பருவம். அதனால் ஈசனுக்கு மலரை முட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து, பாருங்க நமக்கு குழு கொடுக்கிறார். சிவபூஜையை சிரத்தையாக செய்கின்றவர்களுக்கு யோகம் தேவைப்படுவதில்லை. சிவபூஜையை சிரத்தையாய் செய்கிறவர்களுக்கு யோகம் தேவைப்படுவதில்லை. நான் சொல்லலை, என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. முட்டரா மலர் பறித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டரா மலர் பறித்து, மலரை போய் கடையில் விலைக்கு வாங்கி இல்லை, நீயே பறித்து, நீயே பறிக்கணும். நீ பறிச்சேன்னா இது சிவனுக்கு, இது சிவனுக்கு, இது சிவனுக்குன்னு 5 எடுத்து ஓதி பறிப்ப. யாரோ பறிச்சாய், எப்படி பறிச்சிருப்பான்னு சொல்ல முடியுமா? குளிச்சுட்டு பறிச்சானா, குளிக்காமல் பறிச்சானா, ராத்திரிக்கு தலையில் கட்டினா ஹோட்டலுக்கு போனானா, தலப்பா கட்டிக்கு போனானா, எங்கே போனான்னு தெரியாது. காலையில் வந்து மலரை பறித்து கூடையில் சேர்த்து தூக்கி விட்டுருப்பான் இல்லைங்களா? சிவகாமி ஆண்டார் தானே பறிப்பார், அப்படிதானே? அதை சொல்லுகிறார். முட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து. அப்ப மலர் பறித்தல், முட்டரா மலர் பறித்தல் மெய், இறைஞ்சி மொழி, பக்தியாய் நினைந்து மனம். மனம் மொழி மெய் 3 செய்யப்பட வேண்டும். இந்த 3ஐயும் அங்கே சரண்டர் பண்ணணும். முட்டரா மலர் பறித்து மெய், இறைஞ்சி மொழி, பக்தியாய் நினைந்து மனம். மனம் மொழி மெய் 3ஐயும் கொடுத்துட்டு பரவுவார் தமக்கு பரகதி என்ன கொடுக்குறார்? முத்தி தராருங்கிறார், பரகதி. அப்போ சிவபூசையிலேயே நம்ம அதை அடைஞ்சுடலாம். ஆனால் அதை ஸ்ரத்தையாக பண்ணணுங்கிறார். சுருக்க செய்தாலும் ஸ்ரத்தையாக இருக்கணும். பெரிதாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சுருக்க செய்தாலும் அன்பின் பிழம்பாக இருக்கும். என்ன செய்கிறாருன்னு சாமி பார்க்க மாட்டார். அவனுடைய வடிவலாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவலாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்னும். ஐ லைக் தட் ஃபெலோ அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு கதை. சாமி இப்படி சொல்லணுமே, அந்த ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்ட்டாராம் சிவகோசரியார்ட்ட. இப்படி சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர்ன்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்கு சொல்லு? அவ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? செப்பமாம் பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே. அவர்கள் சித்தத்திலே விளங்குகின்றவனே. செல்வப்பெரு திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே. அத்தனேனா அப்பனேன்னு அர்த்தம். அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே.
மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி இம்மையோடு மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. இம்மை மறுமை போயிடுச்சு, அம்மை கொடுத்துட்டார். இம்மை போயிடுச்சுன்னா மறுமை உண்டே, மறுமையும் போயிடுச்சு. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அதனால் ரொம்ப பேர் அம்மை எனக்கு அருளியவாருங்கிறதுக்கு அங்கே உரை எழுதுகிறது திருவருட்சக்தி அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு இங்கே பொருள் சொல்லியிருக்கார். இம்மையும் மறுமையும் கெடுத்தனர் அம்மை எனக்கு அருளியவாறு. அது நமக்கு தெளிவாக தெரியுது அச்சோபதியத்தில். மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வாழறவம். கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேனாதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. அதந்துவே என்றருளாயே. வச்சன மிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைப்பயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாய. இகபர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்னு உடனே ரொம்ப பேர் ஒரே என்ன ரொம்ப அழகாக எழுதிட்டாங்கன்னு சொன்னால் எழுதுறது மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இக சௌக்கியம் தருவார், பரசௌக்கியம் தருவார். இக சௌக்கியம் என்ன தருவார்னா வீடு, நிலம், பேங்க்கில் கேஷு, இந்த இக சௌக்கியங்கள் அத்தனையும் தருவார். அதுக்கப்புறம் பரநலனும் தருவார், பரத்தில் போய் முத்தி நலனும் தருவார் அப்படின்னு. அதுவும் அர்த்தம் இகபர சௌபாகியம். இகபர சௌபாகியம் அருள்வாயன்னா என்ன அர்த்தம்? சௌபாகியம்ங்கிறது என்ன சௌபாகியம்? எது சௌபாகியம்? காரு, நிலம், வீடு சௌபாகியமா? இருக்கிறதுலையே அபாக்கியம் அதுதான் இல்லையா? ஒரு வீடு வச்சுட்டு போயிருக்காரு அந்த ஆள். நடந்தது சொல்கிறேன். ஒரு வீடு தான் வச்சுட்டு போயிருக்காரு. 3 பசங்க குத்து வெட்டு கொலை, 3 பேரும். அதில் ஒருத்தர் செத்தே போயிட்டான், கொன்னே விட்டானுங்க. 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொண்டுட்டான். என்னடாலும் ஒரு வீடு, அந்த ஆள் ஒரு வீடை விட்டுட்டு போயிருக்கான். இந்த வீட்டு ப்ராப்பர்ட்டியில் அது பிரிக்கிறதுல வந்த தகராறில் 3 பேர், இத்தனைக்கும் 3 பேர் ஒரே தாய் வயிற்றில் உதித்தவனுங்க. இது சௌபாக்கியமா? வீடு அதல்ல. சௌபாக்கியம்னா என்றும் சிவத்தை பிரியாதிருத்தல், இகத்திலும் பிரியாதிருத்தல், பரத்திலும் பிரியாதிருத்தல். அந்த சௌபாக்கியம் தருவார்னாரு. இங்கேயும் உன்னை மறக்க மாட்டேன், அங்கே போனாலும் உன்னை மறக்க மாட்டேன். அதுதான் அதுக்கு அர்த்தம் சௌபாக்கியம்னா. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த. பாருங்க, இகபர சௌபாக்கியம், மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கினாரு. மானச தீட்சை, மனத்தை மயக்கர நோக்கி, இதான் மானச தீட்சைன்னு. மானச தீட்சை சொன்ன இடம் இது. சாமி நயன தீட்சை சொல்லியிருக்கார், திருநீர் கொடுத்தது சொல்லியிருக்கார், தண்ணீர் தனக்கருளி திருநீர் கொடுத்தது சொல்லியிருக்கார், சிவாய நம்ம சொன்னது சொல்லியிருக்கார், திருவடி தீட்சை சொல்லியிருக்கார், எல்லாமே சொல்லியிருக்கார். மானச தீட்சை இங்கே தான் சொல்கிறார். மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. புனிதா பொங்கு வாழ் அரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய். சடையில் என்னென்ன இருக்கு? அரவம் இருக்கு, கங்கை நீர் இருக்கு. சீறி பாய்கின்ற ஒளிமிக்க பாம்பு, பொங்கு வாழ், வாழ்னா ஒளி, அரவம்
கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான்மறை சேர் திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தாரந்துவே என்றருளாயே. திருந்து வார்பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறெண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்று அருந்தவான் நினைந்து ஆதரித்து அழைத்தால் திருந்து வார்பொழில் சூழ் திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி எசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்று அருந்தவா நினைந்து ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கைலை புகுடெறி இது காண் போதராய் என்று அருளாயே. பொருந்தவா கைலை புகுநெறி இது காண் போதராய் என்று அருளாயே. சாமி, நீ செழுமலர் குருந்தத்தில் கீழே வீட்டிருந்த அந்த திருக்காட்சி இருக்க, அது ஒன்று, அந்த காட்சி பார்த்த ஒன்று போதும், அது ஒன்று போதும். உன்னை அந்த திருக்காட்சியை பார்த்த அந்த கண்களுக்கு அதை விட வேறு என்ன இனிமேல் சிறப்பாக எதை பார்த்துட முடியும்? அது ஒன்று போகிறோம். நான் அதையே தான் நினைந்து 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 அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு காட்சி கொடுத்துட்டாரு. அது பின்னால் குதிரை சேவகனாக வந்துடுவார், அது அப்புறமா வருது. இந்த மாதிரி காட்சியை நான் பார்த்ததை நினச்சி நினச்சி நான் ஏசரா நினைந்திட்டு செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி, நீ அமர்ந்திருந்த அந்த கோலத்தை எண்ணி எண்ணி அதை நினைந்து பார்த்து நான் ஏசரா நினைந்திட்டு, ஏசரா என்றால் வருத்தத்தோடு நினைக்கிறேன். போயிடுச்சே இந்த காட்சி, ஏசரான்னா வருத்தம், வருத்தத்தோடு நினைக்கிறேன். இதே குருந்த மரத்து அடியில் வீட்டிருந்தீர, இந்த திருக்காட்சி இனிமேல் எப்பொழுது கிடைக்கும்? இந்த காட்சியை நினைந்து நினைந்து ஏசரா நினைந்திட்டு சாமி, அப்போ ஒன்றே ஒன்று நான் நினச்சிட்டேன், நீ எனக்கு சொந்தமாயிட்டேன்னு நினச்சிட்டேன், எனக்கு நீ சொந்தமாயிட்டேன்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி அல்ல, நீ எனக்கே சொந்தம்னு நினச்சிட்ட. என்னுடைய எம்பிரான் என்று நீ எனக்கே சொந்தம்னு நினைச்சம் பாரு, இது எவ்வளோ பெரிய. நீ எல்லாருக்கும் சொந்தம், நீ எல்லாருக்கும் சொந்தம் இல்லையா? அந்த உரிமையில் உன்னை செழுமலர் குருந்தம் மேவிய சீர் பார்த்துட்டு நீ எனக்கே சொந்தம்னு நினச்சிட்டோம் பாரு. ஒரு நிமிஷம். என்னுடைய எம்பிரான் என்று என்று அருந்தவா நினைந்து ஆதரித்தழைத்தால் நீ எனக்குரியவன், நீ எனக்கே உரியவன், நீ என்னுடையவன் என்று நினைந்தேன். பெருமானே, இந்த நினைப்பை எப்படி என்னால் மாற்றிக்க முடியும்? உன்னை நான் அழைக்கிறேனே, இந்த ஒரு நினைப்போடு நின்று கண்ணீர் சிந்தி அழைக்கிறேனே, நீர் கருணை காட்ட வேண்டாமா? மணிவாசகா, ஏன் கவலைப்படுற? உன்னுடைய துன்பக் கடலில் இருந்து நீ மீண்டு வா என்று அலைகடல் அதனுளே நின்று, அலைகடல்ங்கிற துன்பக்கடல், துன்பக்கடலுக்குள்ளே நின்று நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பொருந்தவா, என்னிடம் பொருந்தவா, கைலை புகுநெறி இது காண், சிவலோகம் போகிற இடம் இதுதான், வா வா என்று போதராய் என்று அருளாயே. அதந்துவேங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். அதந்துவே என்பதற்கு என்ன அர்த்தம்? அதந்துவே பிரித்தா என்ன அர்த்தம்னு கேட்டால், அலைகடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கைலை புகுநெறி இது காண் என்று போதராய். இந்த ஒரு வார்த்தை இதுதான் அதந்து. கைலை புகுநெறி இது காண் போதராய் என்று
திருந்துவார் பொழில் சூழ் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி 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 இருந்தவாறு எண்ணி 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 ஏசரால் நினைந்திட்டு என்னுடைய எம்பீரான் என்று என்று அருந்தவா நினைந்து ஆதரித்து அழைத்தால் அருந்தவா 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 நினைந்து ஆதரித்து அழைத்தால் அரிய தவத்திற்கு பயனாக விளங்குகிறவனே அர்த்தம். அருந்தவா அருந்தவா நினைந்து ஆதரித்தழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று பொருந்தவா கைலை புகுநெறி இது காண் போதராய் போதராய். இந்த ஒரு வார்த்தை போதாது. போதராய் என்று அருளாய். நீ கூப்பிடாம எப்படி போகிறது சாமி என்று கல் நெஞ்சமும் கனிந்து உருகுமாறு வேண்டி நிற்கிறார். கல் நெஞ்சமும் உருகுமாறு வேண்டி நிற்கிறார். பொருந்தவா கைலை புகுநெறி இது காண் போதராய் போத. இதுதான் எல்லாருக்கும் அவர் சொல்ல வேண்டியது. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுகிற பொழுது நாம் சிவபூஜையில் வேண்டும்போது நீ சாமி கைலை புகுநெறி இது காண் போதராய் என்று நீங்கள் எனக்கு சொல்லணும். நேரில் சொல்லாட்டி கனவுலையாவது சொல்லுங்க. கைலை புகுநெறி இது காண் போதராய் என்று அருளாயே என்று உருகுமன்னம் இந்த அருட்பத்தை அருளி நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி, அருட்பத்து முழுவதும் துதிதான், தோத்திரம்தான், அதில் வேறு எதுவும் கிடையாது. என்னை அதந்துவே என்று ஆதரித்து அருளாய, அதுதான், வேறு எதுவுமே கேட்கல. துதி அற்புதமான துதியாக அமைந்தது அருட்பத்து என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். நம்முடைய சுந்தரர் தேவாரம் இருக்கிறது, தோழர் போதம் இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் 18ஆம் தேதி சந்திக்கிறோம். நடுவில் திருவாசகம் கிடையாது. இன்றைய தினம் நிறைவு பெற்றால் 18ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை, வரும் சனிக்கிழமைக்கு அடுத்த சனிக்கிழமை சிவப்பிரகாசர் காட்டியற்ற மாணிக்க வாசகர் மீதம் 5 பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம். 20, 21, 22 திருவொற்றியூரிலிருந்து திருவாரூர் என்கிற சுந்தரர் 3 நாள் தொடர் குருபூசையை ஒட்டி எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் கருணையே வடிவமானவன். நாம் கேட்டதை நாம் மறந்துடுவோம், அவர் மறக்க மாட்டார். ஆகவே பெருமானுடைய பெருங்கருணை பெறுகின்ற தருணம் இது. சேரவாரும் செகத்தீரே என்று தாய்மானவர் அழைக்கிறார். அதுபோலத்தான் மணிவாசகரும் அழைக்கின்றார். நாமும் அப்படித்தான் சுவாமிகிட்ட கேட்கணும். கையிலை புகுநெறி இதுகான் நீ சொல்லாமல் எங்களுக்கு என்ன தெரியும்? எந்த வழியில் போகிறது, எப்படி போகிறதுன்னு எப்படி தெரியும்? தேவரீர் அருள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து இப்பொழுது 5 எழுத்து ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.